எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? வாழ்க்கையில சரியான நெருக்கம், அடுத்த கட்டத்துக்கு போக முடியல, ஒரே போராட்டம், நைட்ல தூக்கம் இல்ல, இன்னைக்கு கண்ணீரோட இந்த வார்த்தைகளை பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்தது என்ன செய்ய போறேன்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை மாறுமான்னு தெரியல. நான் கடந்து போற பாதை கரடா இருக்கு, அவமானம் நிறைந்ததா இருக்கு, உபத்திரவம் நிறைந்ததா இருக்கு. இதுல எனக்கு என்ன விடுதலை? யார் என்ன தேற்ற கூடும்னு சொல்லி இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு ரொம்ப நம்பிக்கையில மற்ற தன்மையில இருக்கிறீங்களா? உங்களுக்கான வார்த்தை தான் இது. இந்த வார்த்தையை நீங்க பாக்குறது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது போல இந்த வார்த்தையின் மூலமா நீங்க தொடப்பட்டா அதை நீங்க என்ன செய்யுங்க, கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க, லைக் பண்ணுங்க. அப்பதான் மற்றவங்களுக்கு இந்த வார்த்தைகள் என்ன செய்யப்படும், இந்த யூடியூப் மற்றவங்களுக்கு ஷோ பண்ணும். ஏன்னா இந்த வார்த்தைகள் நீங்க மட்டும் ஆசீர்வாதம் பெறக்கூடாது, மற்றவங்களும் பெறணும். அதனால இதை செய்ய நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தவறிடாதீங்க, செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வார்த்தைக்குள்ள போகலாமா? 2 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரம். நீங்க நல்லா கவனிங்க, அங்க 3வது வசனம். இந்த 19வது அதிகாரம் எதை குறிக்குதுன்னா, எசேக்கியா ராஜா, அது போல அசீரிய ராஜாவாகிய சனகெரிப், இந்த 2 ராஜாக்களும் உள்ள பாருங்க அந்த காரியத்தை தான் இந்த 2 ராஜாக்கள் 19ல பாக்குறோம். அதுல இந்த அசீரிய ராஜா சனகெரிப் யூதா ராஜாவாகி எசேக்கியாட்ட ஆள் அனுப்பி சொல்றான், நான் இன்னைக்கு எல்லா பட்டணங்களையும் பிடிச்சிட்டேன், எல்லா தேசத்தையும் பிடிச்சிட்டேன், இப்ப உன்னுடைய பட்டணம் மட்டும்தான் பாக்கி. அந்த பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு நான் என்ன செய்யறேன், ஆயத்தமாகறேன். நீ இன்னைக்கு யாரை நம்பிட்டு இருக்கிற? இன்னைக்கு என்னுடைய பேர் நீ கேள்விப்பட்டிருக்கிற, என்னட்ட எவ்வளவு படைகள் இருக்கு, நான் யுத்தத்துல என்னெல்லாம் செய்யறன்றது உனக்கு தெரியும். எனக்கு முன்னாடி மற்ற ராஜாக்கள் நின்றது இல்ல, நீ இன்னைக்கு தைரியமா எந்த நம்பிக்கையை பிடிச்சு நிக்கிற அப்படின்னு சொல்லி அவனுடைய பாருங்க ஒரு வேலைக்காரன், பாருங்க ஒரு ஊழியக்காரன் அனுப்பி அங்க யூதா ராஜாக்கு இந்த வார்த்தைகள் சொல்லப்படுது. அப்ப இந்த எசேக்கியா ராஜா பாருங்க அதே 19:3 சொல்லுது, இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும் கண்டிதமும் தூசணமும் அனுபவிக்கிற நாள், பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலனில்லை. அப்படின்னா இன்னைக்கு எல்லா பக்கத்தாலையும் நாங்க இன்னைக்கு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கண்ணீரோட இருக்கிறோம். இனிமேல் இந்த நெருக்கத்துல இருந்து நாங்க வெளியில வர முடியாது. ஒருவேளை நாங்க நம்பினவங்களும் கைவிட்டாங்க, ஒருவேளை இன்னைக்கு நான் நம்பி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் என்னை விட்டு போயிருச்சு, ஆனா என்ன செய்ய போறேன்னு தெரியலன்னு சொல்லி அவங்க கண்ணீர் விட்டு பாருங்க அங்க என்ன செய்யறாங்க, ஒருவரோட ஒருவர் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் இடத்துல அவன் ஆட்களை அனுப்புறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கூட இன்னைக்கு எல்லா பக்கத்தாலையும் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள் பாருங்க, ரொம்ப ஒடுக்கப்பட்டு படுத்த படுக்கையில வியாதி. ஒருவேளை இன்னைக்கு பிள்ளைகள் பாருங்க உங்களை விட்டு தூரம் போயிருக்கலாம், ஒருவேளை கணவன் தூரம் போயிருக்கலாம். நீ நம்பினவங்க எல்லாம் வார்த்தைகளால உன்னை அவமானப்படுத்தி காயப்படுத்தி இன்னைக்கு உன்னை கண்ணீரோட ஒரு இடத்துல போட்டு முடக்கி இருக்கலாம். சோர்ந்து போகாது. இந்த வார்த்தைகள் கேட்கும் பொழுதே ஆவியானவர் உன் இருதயத்துல இருக்கிற கட்டுக்களை உடைக்க வல்லமை உள்ளவர். இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அதே அதிகாரத்துல பாருங்க 10, 11, 12, 13 படிச்சீங்கன்னா அங்க திரும்பவும் அசீரிய ராஜா என்ன செய்யறான், சனகெரிப் சொல்லி அனுப்புறான், இன்ன வரைக்கும் நீ ஏன் ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருக்கிற? யாரு? கர்த்தர் மேல ஏன் நம்பிக்கையா இருக்கிற? நான் தான் மற்ற பட்டணங்களை எல்லாம் பிடிச்சிட்டு வர்றேன்ல, உன்னுடைய இடத்தை பிடிக்க எனக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதனால நீ ஆயத்தமான திரும்ப பயமுறுத்துற வார்த்தைகளை சொல்லி அனுப்புறான். இன்னைக்கு பிசாசு உங்க வாழ்க்கையில உள்ள வரணும்னா பயமுறுத்துவான். அவனால உங்களை மேற்கொள்ள முடியாது, அவனால உங்களை என்ன செய்ய முடியாது, எந்த காரியத்தை செய்ய முடியாது. சொப்பனங்கள் மூலமாகவோ தரிசனங்கள் பாருங்க ஒருவேளை மூலமாகவோ, அவன் காட்டுறது மூலமாகவோ, கர்த்தர் காட்டுற தரிசனமும் வேற, அவன் காட்டுற பாருங்க சொப்பனங்கள் கனவுகள் வேற. அதன் மூலமாய் முதல்ல உன் இருதயத்தை கலங்க பண்ணணும், உன் இருதயத்தை துவண்டு போக பண்ணுனா உள்ள வந்துருவான். அதனாலதான் உங்களால ஜெபிக்க கூட முடியாம இருக்க பாருங்க. நீங்க பார்த்த காரியங்கள், பார்த்த கனவுகள், ஒருவேளை மனுஷர் சொன்ன வார்த்தைகள், அவமான காரியங்கள் நினைச்சு உங்களால கர்த்தருடைய சமூகத்துக்கு வர முடியாது. ஆனா இந்த எசேக்கியா ராஜா, இந்த சனகெரிப் ராஜா சொல்லி அனுப்பின உடனே அவன் செய்தது என்னன்னா, கர்த்தருடைய ஆலயத்துல போய் பிரவேசித்து விண்ணப்பம் பண்றான். பாருங்க அவன் பார்த்து சொல்றான் எப்படின்னா, பாருங்க 17வது வசனம், கர்த்தாவே, அசீரிய ராஜாக்கள் அந்த ஜாதிகளையும் அவர்கள் தேசத்தையும் நாசமாக்கி அவர்களுடைய தேவர்களை நெருப்பினால் போட்டுவித்தது மெய்தான், அவைகள் தேவர்கள் அல்லவே, மனுஷர்கள் கைவேலையான மரமும் கல்லும் தானே, ஆகையால் அவைகளை நீர்த்துளியாக்கினார்கள். நல்லா கவனிங்க 19, இப்போதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இன்னைக்கு நல்லா கவனிங்க,
உங்களுக்கு யார் மூலமா உபத்திரவம் வருதோ, எந்த சூழ்நிலையில முடக்கப்படுறீங்களோ அந்த சூழ்நிலையில கர்த்தருடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுங்க. கர்த்தருடைய சமூகத்துல ஜெபத்தை அதிகப்படுத்துங்க. நீங்க உண்மையாய் வாழ உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நல்லா கவனிங்க. அவன் சொல்றான், அவன் உண்மையிலே மத்த தேசங்களை எல்லாம் முறியடித்தது உண்மைதான். ஆனா நாங்க வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்துல இன்னைக்கு அடைக்கலமா இருக்கிறோம். நீங்க யுத்தம் பண்ணுங்கன்னு சொன்ன உடனே அதே அதிகாரம் பாருங்க, பின்பக்கம் 35 சொல்லுது, அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியன் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீ இரவு ஜெபிக்கிற ஜெபம், நீ தனிமேல கர்த்தரோட இருக்கிற முழங்கால், நீ கண்ணீர் விடுகிற அந்த கண்ணீர் உனக்கு தெரியாது. அந்த ஆவிக்குரிய மண்டலங்கள்ல வானமண்டல பொல்லாத சேனைகளை முறியடித்து விடிய காலையில போகும் பொழுது அந்த பிரச்சனையே இல்லாம கர்த்தர் மாத்திடுவார். இவங்க யோசிக்கிறாங்க, அசிரியா ராஜாட்ட இத்தனாயிரம் படைகள் இருக்கு, விடிய காலையில ஒரு ஆள் 2 பேர் இல்ல, 180,000 பேர் செத்த பிரேதங்களா கிடக்குறாங்க. எப்படி மறிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியுமா? கர்த்தருடைய தூதன் அவர்களுக்காக வந்து சங்காரம் பண்றான். இன்னைக்கு இதெல்லாம் யார் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இந்த ஆன்லைன் மூலமா வார்த்தைகளை யார் கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, உங்களுடைய சூழ்நிலைகளை, உங்க குடும்பத்துல இருக்கிற போராட்டத்தை, இன்னைக்கு இருக்கிற நெருக்கத்தை என் கர்த்தர் தம்முடைய தூதனை கொண்டு அனுப்பி உங்களை என்ன செய்வாரு? விலக்கி கொண்டுருவாரு. சொந்து போகாத, கவலைப்படாத, நம்பிக்கை அற்று போக விடாத, அதுபோல மன கடினத்துக்கு விட்டு கொடுக்காத, அதுபோல ஒரு சந்தேகம் உனக்குள்ள வரக்கூடாது, அவிவிசுவாசம் வரக்கூடாது. என் கர்த்தர் எனக்காக அவர் யாவையும் செய்வாரு. அன்னைக்கு எசேக்கியா ராஜாவுக்கு அங்க அசீரியனுடைய பாளையத்தை பாருங்க, சங்கார தூதன் முறியடிச்சது உண்டானால், உனக்கு சுத்தி இருக்கிற எல்லா நெருக்கத்தையும் என் கர்த்தர் முறியடிக்க வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறீங்க, ரிசீவ் பண்றீங்க? முழங்கால் போடலாமா? இருக்கிற இடத்துல முழங்கால் போடுங்க. அதான் சங்கீதம் 2 சொல்லுது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அவருடைய சமூகத்தை அண்டிக் கொள்ளுவீங்களா? அவருடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுவீங்களா? உங்களுக்காக நான் செபிக்க போறேன். எந்தெந்த தேசத்துல இருந்து பாக்குறீங்களோ, எந்தெந்த கிராமத்துல இருந்து பாக்குறீங்களோ, எந்தெந்த பட்டணத்துல, எந்தெந்த பாருங்க ஒடுக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த வார்த்தைகள் நீங்க கேட்டுட்டு இருக்கிறீங்களோ, கர்த்தர் உங்க மத்தியில கடந்து வருகிற நேரம், கர்த்தர் உங்க குடும்பத்துக்கு விரோதமா எழும்புகிற வலு சர்ப்ப துறவுகளை முறியடிக்கிற நேரம். எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாமா? அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா, இந்த பிள்ளைகள் இன்னைக்கு நெருக்கமும் பாடுகளையும் அனுபவிக்கிற இந்த நாள்ல அப்பா நீங்க உள்ள போங்க. அப்பா, சோர்வுகளை உடைங்க, பலவீனத்தை உடைங்க, கட்டுக்களை உடைங்க, இருதய கடினத்தை உடைங்கப்பா. அன்னைக்கு அசீரியனுடைய அப்பா அந்த பாளையத்துல 180,000 அப்பா பேரை அப்பா அந்த தூதன் வெட்டினது உண்டானால், இந்த பிள்ளைகளுடைய சூழ்நிலைகளை மாற்றுங்க அப்பா. எங்கெல்லாம் நெருக்கப்பட்டிருக்காங்களோ கட்டுக்களை உடைக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. உடைய ரத்தத்தை இந்த பிள்ளைகளுக்கு மேல தெளிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சோர்வுகளை எடுங்க, பலவீனத்தை எடுங்க, நம்முடைய பலத்தினால இடைக்கட்டுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த வார்த்தைகள் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது உண்டானால் அதை எங்களுக்கு போன்ல என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்க. விண்ணப்பத்தை எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. அதுபோல தொடர்ந்து இந்த சேனல் நீங்க பாக்குறது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய இந்த போர்க்களத்துல உள்ளான மனுஷன்ல பலப்பட்டு அவனை விரட்டுறதுக்கு நீங்க ஆயத்தமாங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வாரு. சோர்ந்து போகாதீங்க. God bless you.